அனைவருக்கும் வணக்கம். ஆபரேஷன் ரிசர்ச் நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் ஃபார் த பிலோ எல்பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x + y less than or equal to 20, x + 2y less than or equal to 20 and xy greater than or equal to 0. ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு முதல்ல நான் ஈக்குவல் டு எடுத்துக்கிறேன். 2x + y = 20. இப்போ எக்ஸுக்கு நான் 0 போடுறேன்னா y 20 இருக்கும். yக்கு 0 போடுறேன்னா 2x = 20னா x வந்து 10 இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்? 0,20 10,0. முதல்ல நம்ம இதை பிளாட் பண்ணிக்கலாம். அப்போது நான் டயக்ராமுக்கு கிராஃபுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் இதிலே வரைஞ்சிருக்கேன், கிராஃப் ஷீட் எடுக்கல. 0 ஒரு யூனிட்டுக்கு வந்து 5ன்னு எடுத்திருக்கேன். 5, 10, 15, 20. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் 20 வருது இல்லையா, அதனால். இப்போ 0,20னா இது எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒயில் 20. இதுதான் நமக்கு என்ன வரும்? 0,20. அடுத்து 10ல் 0. ஓகே, 10,0. முதல்ல இந்த லைனை நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்லும்போது டுவர்ட்ஸ் 0 நோக்கி வர்றது. அப்போ இந்த லைன்ல இருந்து இப்படி கீழே பிலோ த ரீஜன் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வர்றது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது? இது ஆக்சுவலாக எக்ஸ் ப்ளஸ் 2x + y = 20. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்லும்போது இது பிலோ த லைன் வர்றது. அடுத்த லைன் செகண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். செகண்ட் கன்ஸ்டன்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் + 2y = 20. அதே போல் எக்ஸுக்கு 0 போட்டால் 2y = 20னா y = 10. yக்கு 0 போட்டால் x வந்து 20. அப்போ 0,10 20,0. 0,10னா இது 0, இது 10. ஸோ இந்த பாயிண்ட் தான் 0,10. அப்புறம் 20,0ன்னு வரும்போது இது வரும் உங்களுக்கு 20,0. ஓகே, ரைட். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிலோ த லைன் பார்க்கணும். ஸோ இதுக்கு பிலோ த லைனில் இது கீழே இருக்குது, இதுக்கு பிலோ த லைனில் இது கீழே இருக்குது. இது காமனாக இருக்கிற போர்ஷன் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? அதோட எக்ஸ்ட்ரா இந்த அன்ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், xy greater than or equal to 0. அப்போ பாசிட்டிவ் குவாட்ரண்ட் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் வரும். ஸோ அப்போ இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இதுதான் நமக்கு தேவையான ரீஜன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இங்கே நமக்கு 10,0 தெரியுது. இந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரியுது. இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் இங்கே எடுத்திங்கன்னா இது 5ல் வருதா, அப்போது 7.5 என்ன வரும்னு தெரில. நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கிராஃபை தான் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ட்ரா பண்ணால் போதும். இல்லை இந்த பாயிண்ட் வேணுன்னா இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குது இல்லையா, இதை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இது 1, இது 2. 2 × 2 இம்ப்ளைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2x + 4y = 14 வரும். ஈக்குவேஷன் 1 ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுகிறோம் அப்படின்னா 2x - y. ஆக்சுவலி அவங்க சால்வ் பண்ண சொல்லலை, நம்மளை சால்வ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் நம்ம கிராஃபை தான் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. வரைஞ்சாலே போதும். அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். ஓகே, 3y + y. அப்போ 5y = 40 - 20னா 20. அப்போ y = 4 வரும். y 4ன்ட்டு 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 2 இம்ப்ளைஸ் x = 4 2s இருக்கு இல்லையா, 4 2s 10, 20 - 10 10 வரப்போகுது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு என்ன வருதுன்னா 10,4. ஓகே, ஜஸ்ட் கிராஃபை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்த கொஷின், ரைட் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம சொல்லும்பொழுது கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே ஈக்குவல் டு டைப்பில் நம்ம எழுதணும். இது மேக்ஸிமைஸ் இசடோ மினிமைஸ் இசடோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது அன்ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுத முடியுமான்னு பாருங்கள். த்ரோட் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸாக இருக்குமா? 2x1 - x2 + 5x3 greater than or equal to less than or ஆகும். -6 வந்து +6ன்னு ஆகிடும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எழுதுறது அப்படின்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. The standard form is maximize z equal to x1 + 2x2 + x3. இப்போ 1 2 3 கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எழுதும்போது 0s1 + 0s2 + 0s3. இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன ஆகும் நமக்கு? சப்ஜெக்ட் டு 2x1 + x2 - x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்லாக் வேரியபிள் இங்கே 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டாக மாற்றுறது. ஓகேவா? ஆக்சுவலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல்ட்டாக மாற்றி எழுதணும். ஓகே, அது மேக்ஸிமைஸ் இருந்தாலும் ஓகே, மினிமைஸ் இருந்தாலும் ஓகே. இங்கே வரும்போது 4x1 + x2 + x3
ஆக்சுவலாக தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லையா, ரைட்டு. அப்போ இங்கே வரும்போது இது ப்ளஸ் S3 ஈக்குவல் டு 6, செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் தோ இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே எழுதணும் அப்படின்னா 2x1 மைனஸ் x2 ப்ளஸ் 5x3 ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 6. ஓகே, where x1 x2 x3 greater than or equal to 0. அதே போல் இந்த S1 கூட S1 S2 S3 greater than or equal to 0. இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எழுதுறது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த எல்பிபிலையும் அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அந்த யூனிட்ல பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்குது. நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஏன்னா இவங்க ஜென்ரலாக பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. நீங்கள் எது எழுதினாலும் கரெக்டு. ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா நீங்கள் அப்படி பண்ணணும். இல்லை பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இன் எல்பிபினா அது எல்பிபிக்கானது எழுதணும். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, a feasible solution to a transportation problem is said to be basic feasible solution if it contains no more than m plus n minus 1 non-negative allocations where m is the number of rows and n is the number of columns of the transportation problem. இது transportation problem எழுதுல basic feasible solution. இதுவே LPPல எப்படி எழுதலாம்னு பாருங்க. A basic feasible solution for an LPP is a solution obtained by setting m minus n variables equal to 0, where m is the number of decision variables and n is the number of constraints, and solving the resulting system of m equation. இதுதான் the basic feasible solution in LPP. அடுத்த question கேட்குறாங்க, what is the balanced transportation problem? இப்போ the total availabilityயும் demand ஈக்குவலாக இருக்கணும். அவைலபிலிட்டி எங்கே இருக்கும், ஆரிஜின் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறது. ரெக்குவயர்மெண்ட் வந்து எங்கே இருக்கும், டெஸ்டினேஷன் எங்கே கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் எழுத போகிறோம். த டோட்டல் அவைலபிலிட்டி ஃப்ரம் ஆல் த ஆரிஜின் இஸ் ஈக்குவல் டு தி total requirements at all the destination is called balanced transportation problem. டிஃபைன் சீக்வன்சிங் ப்ராப்ளம் இது போன கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டிருந்தாங்க. அங்கே ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பேன், இங்கே அதே தான் வேறு வேர்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Sequencing problem deals with the selection of an optimum order for the number of jobs to perform with a finite number of facilities. The objective of sequencing is to determine the sequence of performing jobs such that we can minimize the total cost or time. இதுதான் இந்த சீக்வன்சிங் ப்ராப்ளத்துக்கான டெஃபினேஷனாக நீங்கள் எழுதலாம். ஸ்லாக் வேரியபிள் இப்போ நம்ம கொஸ்டினில் பண்ணோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதும் பொழுது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருந்துச்சுன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்டோட ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு பாசிட்டிவ் வேரியபிள் ஆட் பண்ணுறோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம், இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டியாக மாற்றுறதுக்காக. அதை தான் நம்ம ஸ்லாக் வேரியபிள் சொல்கிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். இன் எல்பிபி இஃப் அன் இன்இக்வாலிட்டி இஸ் ஆஃப் த ஃபார்ம், இங்கே இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக the constraint is of the form நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, inequality constraint is of the form less than or equal to by adding a positive variable to the LHS of inequality to convert into an equality. Such a variable is called slack variable. Mention two methods of finding an initial basic feasible solution of a transportation problem. இங்கே நம்மளோட சிலபஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். நீங்கள் அந்த நேம் எழுதினா போதும். என்னென்னு பாருங்கள், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வாகுல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இது இல்லாமல் இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ரோ மினிமம் மெத்தட், அந்த காலம் மினிமம் மெத்தட் இருக்குது. பட் அது நம்மளோட சிலபஸில் இல்லை. டிஃபைன் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். ஆக்சுவலாக இது கியூவிங் தியரியில் அந்த யூனிட்டில் வர்றது. மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது. எது வேணாலும் 2 மார்க்கில் கேட்கலாம். நம்ம 3த்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிரான்சியன்ட் ஸ்டேட் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்கலாம். கேட்டால் எழுதுங்க, எல்லாத்தையும் நீங்கள் எழுத வேண்டாம், சரியா? இங்கே டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் என்ன, a system is said to be in transient state when its operating characteristics are depend on time. டைமை பொறுத்து அந்த கேரக்டரிஸ்டிக் மாறுது அப்படின்னா அதை நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, a system is said to prevail steady state when its behavior becomes independent on time. டைமுக்கும் அதில் இருக்க பிஹேவியருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டெடி ஸ்டேட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட்டை நம்ம என்னென்னு பார்க்கலாம். In a situation where arrival rate of the system is greater than the service rate. இப்போ service rate, a steady state cannot be reached regardless of length of elapsed time.
ஓகே. ஸ்டெடி ஸ்டேட் சொல்லும்போது அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைமா இருக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். அந்த மாரி இருக்க முடியாது. எப்போ அரைவல் ரேட் வந்து சர்வீஸ் ரேட்ட விட அதிகமா இருக்கும் பொழுது. ஓகே. ஹியர் த கியூவிங் லென்த் வில் பி இன்கிரீஸ் வித் டைம் அண்ட் தியரட்டிக்கலி இட் குட் பில்ட் அப் டு இன்ஃபினிட்டி. கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. பட் சர்வீஸ் கம்மியா இருக்குன்னா, அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த இடமே எப்படி இருக்கும்? நம்ம குழப்பமா இருக்கும் பார்த்தீங்களா? சண்டை வரும். ஏன் இன்னும் பண்ணல? என்ன டைம் ஆச்சுன்னு கேட்டுருப்போம் இல்லையா? அந்த ஸ்டேட்ல தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். அது எப்ப ஆகுது அப்படின்னா, அரைவல் ரேட் வந்து சர்வீஸ் ரேட்ட விட அதிகமா இருக்கும் பொழுது. ஓகே. அப்பதான் இது வரும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். ஓகே. நம்ம 3 ஸ்டேட் பத்தி சொல்லியிருக்கோம். இங்க கொஸ்டின்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. நீங்க இத மட்டும் எழுதினா போதும். இது 2 எழுத வேண்டாம். அடுத்து ரைட் த டைப் ஆஃப் கியூவிங் சிஸ்டம். அகைன் உங்க சிலபஸ்ல 2 டைப் ஆஃப் கியூவிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்றோம். MM1 FCFS இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இன்னொன்னு MMC FCFS இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் M என்னன்னா பாய்சான் அரைவல் ரேட். அரைவல் ரேட் வந்து பாய்சான்ல இருக்குது. செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சர்வீஸ் ரேட். அப்போ பாய்சான் டிபார்ச்சர்ல இருக்கிறது. இந்த ஒன் வந்து ஒரு சிங்கிள் சர்வர், ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. இப்போ ஏடிஎம் மிஷினுக்கு, ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போகணும் அப்படின்னா சில இடத்துல ஒரே ஒரு மெஷின் மட்டும்தான் இருக்கும். அதுவே சில சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 3 ஏடிஎம் மிஷின்ஸ் கூட இருக்கும். ஓகே ரைட். அந்த மாதிரி ஒரே ஒரு சர்வராக இருக்கும்போது சிங்கிள் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் எஃப்சிஎஃப்எஸ்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க தானே மெஷின் யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அலோட் இந்த சிஸ்டம். அவங்க எத்தனை பேர் வேணாலும் வந்துட்டு போகலாம் அந்த சிஸ்டம். இப்போ வருவாங்க, ஒருத்தர் ஏடிஎம் யூஸ் பண்ணுறாங்க போகிறாங்க, அடுத்த ஆள் வராங்க யூஸ் பண்ணுவாங்க போவாங்க, அந்த மாதிரி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அலோட் இந்த சிஸ்டம். ஆனால் சிஸ்டம்னு அந்த இடத்துல சொல்லும்போது ஏடிஎம் சென்டருக்குள்ள இடம் கம்மியாக இருக்கும். பட் எவ்வளோ பேர் வேணாலும் வெளியே நிற்க முடியுது அப்படின்னா அதை நம்ம இன்ஃபினிட்ஸ் சொல்லுவோம். ரோடு நிற்கிறது சிஸ்டமாக எடுத்துக்கிட்டா. ஓகே. அதே போல் எவ்வளோ பேர் வரானா ஒரு நாள் இவ்வளோ தான் வருவாங்களோ சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் வேணாலும் வந்துட்டு போகலாம். அது இன்ஃபினிட் பாப்புலேஷன். ரைட்டா? ஆனால் இங்கே ஒரே ஒரு சிங்கிள் சர்வர் சொல்கிறோம்ல, MM1 FCFS இன்ஃபினிட்டி. செகண்ட் ஒன் வந்து MMC FCFS இன்ஃபினிட்டி. மீதி எல்லாம் அதே தான். இந்த ஒன்னுக்கு பதிலாக சி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர் ஆர் சி சர்வீஸ் சேனல் ஒர்க்கிங் இன் பேரலல். ஒரே நேரத்தில் சி சர்வீஸ் சேனல் அங்கே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாமல் பேரலாக 2 3 கூட இருக்கலாம். 2 இருந்தால் இங்கே 2 போடுவீங்க, 3 இருந்தால் 3 போடுவீங்க. அந்த மாதிரி சிலபஸில் இது 2 இருக்கிறதால அந்த 2 டைப் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 இந்த லைன் மட்டும் கூட எழுதலாம். MM1 FCFS இன்ஃபினிட்டி. அடுத்து வந்து MMC FCFS இன்ஃபினிட்டி. அடுத்த கொஸ்டின் டிஃபைன் பெட். உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் வருது இல்லையா, பெட் அண்ட் சிபிஎம் இருக்கு இல்லையா? ஸோ பெட்னா என்னென்னா த ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக், PERT. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸோட கேபிட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. இஸ் எ விஷுவல் டூல் யூஸ் இன் ப்ராஜெக்ட் பிளானிங். It uses event-oriented network in which successive events are joined by arrows. நம்ம டயக்ராம் போடும்போது அப்படி தானே வரைவோம் நாம. இதுக்கு அடுத்து ஈவெண்ட் இது வரும், இதுக்கு அடுத்தது இது வரும், நம்ம ஆரோவில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு பெட்ச். ஓகே. டிஃபைன் ஐடியல் டைம். Ideal time is the time for which a machine J does not have a job to process. இந்த இடத்துல மெஷினாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் சர்வீஸ் சென்டர் சர்வராக இருக்குது இல்லையா, அது கூட இருக்கலாம். ஓகே. மெஷின் J does not have a job to process. சும்மா அதாவது வேறு எதுவும் வேலை இல்லாமல் அதை இப்போ ஏடிஎம் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கஸ்டமர் இல்லாத போது அந்த மெஷின் சும்மா ஐடியலாக தான் இருக்கும். ரைட்டா? தட் இஸ் ஐடியல் டைம் from the end of job I-1 to start of the job I. அதாவது ஒரு ஜாப் முடிச்சுட்டு அடுத்த ஜாப் வர வரைக்கும் அந்த மெஷின் ஐடலாக இருக்குது, இது இல்லாமல் இருக்குன்னா அது ஐடல் டைம் சொல்லுவோம். இது நம்ம சீக்வன்சிங்லேயும் சொல்லுவோம், கியூவிங் தேரியிலும் நம்ம சொல்லுவோம் ஐடியல் டைம்ன்றது. ஓகே. டிஃபைன் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்ன்றது ஒரு டைம் ஆக்சுவலாக. த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இஸ் த earliest possible time at which an activity can be started, assuming that all the preceding activities can be started at the earliest start times. Okay. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.